Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 4, Introduction to Publisher 2013. Now we will see the topic Working with Publisher 2013. One of the topic is formatting text box. So now the formatting text box options நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் சம்திங் ஃபார்மேட் ஆப்ஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம ப்ரீவியஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் பை ஒன் நம்ம அந்த ஆப்ஷன்ஸை பற்றி ஒரு ரீகால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார் ஆடிங் டெக்ஸ்ட் யூ ஹேவ் டு இன்சர்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ் டெக்ஸ்ட் பாக்ஸை ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன, லெட் அஸ் லேர்ன் ஹவு டு தட். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணிட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தென் இந்த ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் இன்சர்ட்டிங் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இந்த ஒர்க்கிங் வித் பப்ளிஷரில் நம்ம ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்சர்ட்டிங் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். செகண்ட் ஒன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன் நவ் டுடே கிளாஸ் we will discuss that formatting text box option. என்ன பார்க்க போகிறோம், formatting text box options பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? now in this option formatting text box, the format tab under drawing tools has various options to format a text box. ஸோ இந்த ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் எந்த டேப்குள்ளார இருக்குன்னா ட்ராயிங் டூல்ஸ்குள்ளார இருக்கிற ஃபார்மேட் டேப்பில் இருக்குது. ஓகேங்களா? திஸ் ஆப்ஷன் செலக்ட் த டெக்ஸ்ட் பாக்ஸ் தட் யூ வாண்ட் டு ஃபார்மேட். ஸோ நீங்கள் எந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸை ஃபார்மேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸை முதல்ல செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கான டேப் ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். தட் மீன்ஸ் பேசிக்காக ட்ராயிங் டூல்ஸ்குள்ளார ஒரு ஃபார்மேட் டேப் உங்களுக்கு ஷோ ஆகும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டெக்ஸ்ட் பாக்ஸ் டூல்ஸ்குள்ளார ஒரு ஃபார்மேட் டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டூ ஆப்ஷன்ஸுமே நம்ம ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளார யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் த ஃபார்மேட் டேப் அண்ட் ட்ராயிங் டூல்ஸ் அண்ட் த ரிப்பன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிற ட்ராயிங் டூல்ஸ்குள்ளார இருக்கிற ஃபார்மேட் டேப் ஆப்ஷன்ஸை நம்ம கிளிக் பண்ணுறோம். தென் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் ட்ராயிங் டூல்ஸ் கீழே இருக்கிற ஃபார்மேட் டேப். ஸோ இந்த ஃபார்மேட் டேப்பில் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆப்ஷன் ஷோ ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் இன்சர்ட் ஷேப், செகண்ட் ஒன் ஷேப் ஸ்டைல்ஸ், தேர்ட் ஒன் அரேஞ்ச், ஃபோர்த் ஒன் சைஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கான குரூப் ஆப்ஷன்ஸை ஷோ ஆகுது. ஸோ இதில் இருக்கிற ஆப்ஷன் பேஸஸை ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன பண்ண போகிறீங்க, ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளார நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. நவ் இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் you will see option that will allow you to change the border, shade, shadow, effect of the box. நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸ் உடைய பார்டர்ஸை சேஞ்ச் பண்ணணும். தென் ஷேட் ஆப்ஷன்ஸை அப்ளை பண்ணணும். அண்ட் தென் ஷேடோ எஃபெக்டை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பை செலக்டிங் திஸ் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆப்ஷன். ஓகேங்களா? நவ் ஃபார் சேஞ்சிங் த fill color and borders colors of the text box. ஸோ அதே சேம் டைமில் உங்களுக்கான fill color ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உடைய பேக்ரவுண்ட் கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். தட் மீன்ஸ் fill color ஆஃப் த டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பை சேஞ்சிங் த fill colors and borders color ஆல்சோ. ஸோ இந்த பார்டர் கலர் ஆப்ஷன்ஸ் என்ன வருது, உங்களுக்கான சேஞ்ச் பார்டர்ஸ் கலர் ஆப்ஷன். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன்ஸை எங்கே இருக்குது, நம்ம அதை எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டூ த ஃபாலோயிங் இன் திஸ் ஷேப் ஸ்டைல் குரூப். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா நமக்கான ஷேப் ஸ்டைல் குரூப்ஸ்குள்ளார இருக்கிற ஆப்ஷன். ஸோ இந்த ஷேப் ஸ்டைல் குரூப் எந்த பர்டிகுலர் டேபுக்குள்ளார இருக்குது அப்படின்னா ஃபார்மேட் டேபுக்குள்ளார இருக்குது. இந்த பர்டிகுலர் ஃபார்மேட் டேப் எந்த டிசைன் ஆப்ஷன்ஸ்குள்ளார இருக்குது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நவ் வி வில் ஓப்பன் திஸ், கிளிக் த ஷேப் fill option and select color shown to fill the text box. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸ் உடைய கலர்ஸ் என்ன பண்ணணும், ஷேப் ஃபில் ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுறது மெத்தடில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான கலர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உடைய கண்டென்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை நீங்கள் முதல்ல என்ன பண்ணலாம், கண்டென்ட் ஆஃப் டெக்ஸ்ட்டை கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் click shape outline and select the color shown to change outline color of the text box. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் உடைய அவுட்லைன் கலர்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் டெக்ஸ்டுடைய
டெக்ஸ்ட் பாக்ஸ் உடைய கலர் ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னா இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த டெக்ஸ்ட் பாக்ஸ் கலர் நார்மல் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் ஆர் பிளாக் கலர். ஸோ ஒயிட் கலர் டெக்ஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா பிளாக் கலர் டிஃபால்ட்டாக இருக்கும். பிளாக் கலர் டெக்ஸ்ட் பாக்ஸாக இருந்தது அப்படின்னா ஒயிட் கலரில் உங்களுக்கு டிஃபால்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த அவுட்லைன் கலர், ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் கலரில் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நீங்கள் ப்ளூ கலர் ஆர் ரெட் கலர் ஆர் எல்லோ கலர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸை நீங்கள் செட் பண்ண அப்படின்னா கிளிக் ஷேப் அவுட்லைன் அண்ட் செலக்ட் த கலர் ஷோன் டு சேஞ்ச் அவுட்லைன் கலர் ஆஃப் த டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகேங்களா? தென் த ஃபைனல் டெக்ஸ்ட் will look as shown. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த பர்டிகுலர் அவுட்லைன் கலர்ஸ் என்ன ஆகுனா உங்களுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ் வியூவில் செட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் தட் இது மட்டும் இல்லை, உங்களுக்கான செலக்டட் டெக்ஸ்ட் என்ன கலர் இருக்கோ அந்த டெக்ஸ்டுடைய கலர்ஸும் இங்கே விசிபிள் ஆகும். ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் டெக்ஸ்ட் செலக்டிங் டெக்ஸ்ட் அவுட்லைன் கலர், ஷேப் ஃபில் கலர் அண்ட் ஷேப் அவுட்லைன் கலர் ஆப்ஷன். ஓகேங்களா? திஸ் ஆப்ஷன் ஃபார் செலக்டிங் இன் ட்ராயிங் டூல்ஸ் டேப்புக்குள்ளார இருக்கிற ஃபார்மேட் டேப்பை செலக்ட் பண்ணுங்கள். இன் திஸ் ஷேப் ஸ்டைல் குரூப்பை சூஸ் பண்ணுங்கள். ஷேப் ஸ்டைல் குரூப்ஸ்குள்ளார இருக்கிற ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஷேப் ஃபில் கலர். திஸ் இஸ் த டெக்ஸ்டுடைய கலர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறது. செகண்ட் ஒன் இஸ் த ஷேப் அவுட்லைன் கலர். த டெக்ஸ்ட் பாக்ஸுடைய அவுட்லைன் கலர்ஸ் ஃபார் நார்மலாக என்ன கலரில் இருக்குது டெக்ஸ்ட் பாக்ஸ், தட் மீன்ஸ் நமக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒயிட் கலரில் இருக்குது. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுடைய ஒயிட் கலர்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், டிஃப்ரெண்ட் கலர்ஸாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் பை யூஸிங் ஷேப் அவுட்லைன் ட்ராப் டவுன் லிஸ்ட். அந்த ஷேப் அவுட்லைன் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கான கலர் ஆப்ஷன்ஸ்க்கான பேன் ஓப்பன் ஆகும். யூ கேன் செலக்ட் எனி ஒன் கலர். ஓகேங்களா? தென் யூ கேன் செட் த டெக்ஸ்ட் பாக்ஸ் அவுட்லைன் கலர். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஷேப் எஃபெக்ட். ஷேப் எஃபெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2D ஆர் 3D டைமென்ஷனில் உங்களுக்கான ஷேப் எஃபெக்டை நீங்கள் செட் பண்ண முடியும். 2D டைமென்ஷனில் உங்களுக்கு விசிபிள் ஆகணுமா, 3D டைமென்ஷனில் உங்களுக்கு விசிபிள் ஆகணுமா, உங்களுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸுடைய ஷேப் என்ன மாதிரி வியூவில் விசிபிள் ஆகணும் டு செலக்ட் தி ஷேப் எஃபெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் யூ கேன் செட் திஸ் another one option. Publishers also allow you to control hibernation text fit and text direction in the text box. நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்க டெக்ஸ்டுடைய கண்ட்ரோல் ஹைபர்னேஷன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணணுமா, ஆர் ஸ்பெசிஃபிக்காக அந்த டெக்ஸ்ட்டில் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற டெக்ஸ்டானது அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வியூவில் மட்டும் தான் விசிபிள் ஆகணும், அவுட் ஆஃப் கவரேஜில் விசிபிள் ஆகக்கூடாது அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபிட் ஆப்ஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த டெக்ஸ்ட் டைரக்ஷன். ஸோ டெக்ஸ்டுடைய டைரக்ஷன் சம்திங் ஆங்கிள் பேசிஸில் 30 டிகிரி ஆர் 90 டிகிரி 45 டிகிரி இந்த மாதிரி ஆங்கிள் பேசிஸில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான டெக்ஸ்டுடைய டைரக்ஷன்ஸை நீங்கள் செட் பண்ணலாம். ஓகேங்களா? திஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் அலோ இன் திஸ் பப்ளிஷரில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? திஸ் ஆப்ஷன்ஸை நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் ஆஃப் டேப் என்ன, திஸ் கமாண்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் திஸ் டெக்ஸ்ட் குரூப் அண்ட் த ஃபார்மேட் டேப் அண்டர் டெக்ஸ்ட் பாக்ஸ் டூல்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் ஆப்ஷன்ஸு ஃபார்மேட்டிங் ஷேப் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுச்சு, ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் டூல்ஸை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் டூல்ஸ்குள்ளார இருக்கிற ஃபார்மேட் டேபுக்குள்ளார இருக்கிற டெக்ஸ்ட் குரூப்பை நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஹைபர்னேஷன், டெக்ஸ்ட் ஃபிட் அண்ட் டெக்ஸ்ட் டைரக்ஷன் ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திஸ் இஸ் ஆப்ஷன் ஃபார் யூஸ் த டெக்ஸ்ட் டைரக்ஷன் கமாண்ட் இன் த காம்பினேஷன் வித் த அலைன்மெண்ட் ஆப்ஷன் இன் த அலைன்மெண்ட் குரூப் அண்ட் த சேம் டேப். இது மட்டும் இல்லை, உங்களுக்கான அலைன்மெண்ட் ஆஃப் த டெக்ஸ்டுடைய அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், லெஃப்ட் அலைன்மெண்ட், டாப் அலைன்மெண்ட், பாட்டம் அலைன்மெண்ட், அட் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் ஆர் சென்டர் அலைன்மெண்ட் இந்த மாதிரியான அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கான டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ளார இருக்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எந்த குரூப்புக்குள்ளார இருக்குது, எந்த டேபுக்குள்ளார இருக்குன்னா த சேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் டூல் டேபுக்குள்ளார இருக்கிற ஃபார்மேட் டேப். ஸோ இந்த ஃபார்மேட் டேபுக்குள்ளார இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் குரூப். ஸோ இந்த அலைன்மெண்ட் குரூப்புக்குள்ளார உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் ஆஃப் டெக்ஸ்டுடைய அலைன்மெண்ட், ரைட், லெஃப்ட், டாப், பாட்டம் அண்ட் சென்டர், ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த இமேஜ் ஆஃப் வியூ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ட்ராயிங் டூல்ஸ்குள்ளார ஆப்ஷன்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் டூல்ஸ்குள்ளார இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஆஃப் குரூப். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் group, then second one is the alignment group. The text groups குள்ள இருக்கிற first one option பாத்தீங்கன்னா text fit. so நீங்க ரைட் பண்ணிருக்க அந்த டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் குள்ள மட்டும் தான் விசிபிள் ஆகணும், அவுட் ஆஃப் த டெக்ஸ்ட் பாக்ஸ் விட்டு வெளியில போக கூடாது அப்படினா by set the text fit option. The next one is the text direction. so இந்த text direction உடைய ஆபரேஷன் some angle basisல நீங்க ரைட் பண்ற டெக்ஸ்ட்டை நீங்க rotate பண்ணலாம் or something angle basisல நீங்க என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டை நீங்க ரைட் பண்ணலாம். The next one is the hibernation. so content உடைய டெக்ஸ்ட் உங்களுடைய டாப்
தட் மீன் ஹைபனேஷன் ஆப்ஷன்ஸாக செட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக் லெட்டர்ஸில் ஒரு ஸ்மால் லெட்டர்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டை இம்போர்ட் பண்ணுறது. ஸோ இது ஆப்ஷன்ஸ் என்னது ஹைபனேஷன்ஸை செட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கான டெக்ஸ்ட் குரூப்புக்குள்ளார இருக்குது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த அலைன்மெண்ட் குரூப். பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட் அண்ட் ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் மெத்தடில் நீங்கள் அலைன்மெண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி கிளாஸஸ்லாம் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸை பற்றி, டெக்ஸ்ட் பாக்ஸ் ஃபார்மேட்டிங்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் கிளாஸஸில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.